வாக்கியத்தை மூன்றாக பிரிப்பார்கள். ஒன்று இயல், இரண்டு இசை, மூன்று நாடகம். அந்த மூன்றாம் பகுதியான நாடகத்தின் ஒரு பகுதிதான் நகைச்சுவை. நகைச்சுவையும் புராணமும் சேர்ந்த நாடகங்கள் பல உண்டு. எனவே தமிழ்நாட்டில் இன்று நடக்கின்ற முக்கியமான 3 பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த நாடகம் வெளிவந்திருக்கிறது. மாணவர்கள் மிக அற்புதமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நாடகம் நகைச்சுவையோடு தொடர்ந்து இறுதியாக தான் தீர்ப்பை இவர்கள் வழங்குவார்கள். இந்த நாடகத்தின் பெயர் இறுதி தீர்ப்பு. இப்போது நாடகம் தொடங்குகிறது. இதோ உங்களுக்காக நாடகம். காலையில் உறக்கம். முன்னால் வேலை செய்பவர்கள் கூட கெட்டு போவாரடா அல்லக்க முண்டமே. கலப்புங்கள். எனது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, ஜூஸ். மறுபடியும் எடுத்து விடாதரா மன்னர் பாவம். சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் அண்ணா. நம் நாட்டில் 3 பிரச்சனைகள் தலைவிரித்து மன்னா. தலைவிரித்து ஆடுங்கள் என்ன, இழுத்து கட்டிவிட வேண்டியது தானே. அப்படி என்ன 3 பிரச்சனைகள்? வணக்கம் அண்ணா. முதலாவது கொசு தொல்லை. பிறகு மன்னா இரண்டாவது அந்நிய பானங்கள். அடுத்து மன்னரே மூன்றாவதாக விவசாயம். நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? இதுவரை என் காதில் எட்டவில்லையே. யார் சேர்ந்துட்டாங்க? சரி, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறும் முடியும் கருத்து. மாமி கொசு அப்படியே உண்மை நெசிக்க விட்டாங்க. அப்படியே ஓடிவிடு, இந்த பக்கம் புரிந்து விடாது. கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே அமைச்சரே, தாங்களின் கருத்து? என்ன அமைச்சரே, அமைச்சர்களே, கொசுக்களை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதற்கு வழி சொல்லுகிறீர்கள். யாரங்கே? யாராங்கே? வணக்கம் அண்ணா. நம் நாட்டு அமைப்பாளரை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அண்ணா. நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது. அதை ஒழிப்பதற்கு கூறும் உங்களின் கருத்து? மன்னா, முதலாவதாக வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வீட்டை சுற்றி தண்ணீர் தள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் நாம் சரியாக செய்தால் நம் நாட்டில் கொசுக்களை அறவே ஒழித்து விடலாம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. முக்கியமான பொருள் நாட பாடுகிறார். அமைச்சர்களே, புலவர் கூறியதை கேட்டீர்களா? மன்னா, மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? போ, நீ என் அமைச்சர் அல்லவா? சற்று
வேண்டிய சம்பளம். இப்படி செய்தால் என்ன? எப்படி? வீட்டை சுத்தமாக வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக வாங்கப்படும் என்று அறியுங்கள். மன்னா, மன்னா, என்ன? தங்களை காண ஜாக்சன் துரை வந்துள்ளார் மன்னா. யார் அந்த ஜாக்சன் துரை? மன்னா, போன வாரம் அந்நியமானவரை விற்க நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் அல்லவா? நான் அப்போது அனுமதி கொடுத்தேன் மன்னா. அதுக்கு கூலியாக இனம் கூட கொடுத்தார்கள் அல்லவா? ஆம், இனாம், இனாம். இதை முதல்ல சொல்லும் மங்குனி அமைச்சர். அழைத்து வாருங்கள் அவரை. வாருங்கள், வாருங்கள். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னர், உங்கள் நாட்டில் எங்கள் பாணியை விற்பனை செய்ய கூடுதலாக அனுமதி பெற வேண்டும் மன்னர். அதற்கென்ன, நீங்கள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு தேவை இனாம், இனாம். ஆம், இனாம், இனாம். மிக்க நன்றி மன்னர். மன்னா, மன்னா, இதை பார்த்தீர்களா? இது எந்த விலங்கின் மாமிசம்? இதுவரை நான் உண்டதில்லையே. யாருங்க? இதை மத்திய உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். மன்னா, சற்று பொருள். இது ஒன்றும் விலங்கின் மாமிசம் அல்ல. அக்கமால கட்சி முடிப்பதால் கெட்டுப்பட மனித உடல் உருப்படும். அப்படியா? நம் ஆட்சியில் இது போன்ற ஆப்பந்தான் தாங்கள் இனக்கு ஆசைப்பட்டதாக இந்த விலங்கில் மன்னர். அமைச்சர்களே, இவ்விலங்கில் தடை செய்ய வழிகள் தான் என்ன? ஒன்றை வாங்கியால் ஒன்றை இலவசமாக தந்தால் என்ன? அதோடு உன்னையும் இலவசமாக தந்தால் என்ன? மன்னா, குடிப்பதற்கு பதிலாக குளித்து விட்டால் என்ன? அப்படியே உன்னை எரித்து விட்டால் என்ன? மன்னா, நம் நாட்டில் கழித்து விட்டால் என்ன? அப்படியே உன்னை தொலைத்து விட்டால் என்ன? அமைச்சரே, தாங்களின் கருத்து? ஆஹா, இங்கே வாழ்க்கை அமைச்சரே, எப்பொழுது